Tamil Bible Study. மத்தேயு 22 அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோடே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுவரைக்கும் ஒரு ஓமையை சொல்றாரு. இது ஓமை என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ரிடில் என்று சொல்லி அர்த்தம். அதை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தர் அதை எளிதாய் புரிந்து கொள்வதற்காகவோ அல்லது இடறி விழுவதற்காகவோ அதை பயன்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளும் விதமாக அதை ஆண்டவர் சொன்னார். அதை விசுவாசத்தோடு பிள்ளைகள் கேட்கும் பொழுது, அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள விரும்பின பொழுது அவர் அதை விலக்கி காண்பித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் அநேகருடைய கண்கள் மூடும்படியாய், அது அவர்களுக்கு புரியாது இருக்கும்படியாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊமை பயன்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த ஊமையும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஊமை. அப்போ ஊமையின் போது இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அது நமக்கு தெரிகிற இந்த பூலோகத்திலே காணப்படுகிற சில காரியங்களை வைத்து இன்னொரு பாயிண்ட்டை என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். நம்ம அறியாத ஒரு காரியத்தை ஊமைக்குள்ளே கொண்டு வர மாட்டார். அறிந்திருக்கிற காரியத்தை சொல்லிட்டு அறியாதிருக்கிற, நம்ம பார்க்காதிருக்கிற ஒன்றை விளக்க அவர் பயன்படுத்துவார். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் நம்ம பார்த்தது கிடையாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த பூலோகத்திலே காணப்படுகிற ராஜாவை தெரியும், ராஜாவுடைய குமாரனை தெரியும். கல்யாணம்னா என்ன, அதற்கு அழைப்பார்கள், கல்யாணத்தை அழைக்கப்படும் பொழுது ரிஜெக்ட் பண்ணுறது எதை குறிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தெரியும். நமக்கு இஷ்டம் இல்லைன்னா போக மாட்டோம். கல்யாணத்துக்கு வருந்தி அழைக்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய சம்பிரதாயத்துக்குள்ளே காணப்படுகிறது. அதை வைத்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இதை வைத்து அறியாத ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, புரிந்து கொள்ள சொல்றாரு. அப்ப பரலோக ராஜ்யத்தை பற்றின குறித்த ஒரு ஊமையாக அது காணப்படுது. எங்கடா அப்பா அம்மா தலைவலியா? சரி, அப்ப இங்க பாருங்க எப்படி ஆரம்பிக்கிற கல்யாண விருந்துக்கு. இது நல்ல ஊமைன்னு நீங்க சில காரியத்தை வச்சே நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அழைக்கப்பட்ட 3வது வசனம், அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். இஷ்டம் இல்லை. ராஜா வைக்கிறதான. இப்போ இங்கே ராஜா அப்படின்னு சொல்றது இது தேவனை அது குறிக்குது. குமாரன் என்று சொல்றது இங்கே கீழே நமக்காக அனுப்பப்பட்ட, நமக்காக எல்லாம் செய்து முடித்த, அல்லது தேவனை பார்க்கறதுனால நம்ம அவருடைய ரூபத்தை தான் பார்க்க முடியும், அதை இங்கே குறிக்கிறது.
ஆனால் அங்கே பரலோக ராஜ்யம் உள்ளே போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் ராஜாவை பார்க்குறாங்க. ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, வராரு. வந்து ராஜா என்ன பண்ணுறார், வந்து பார்க்கிறார். இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல. இப்போ குமாரனே அங்கே வந்து மேலே பார்க்கல, அவர்கள் மேலே வந்து போகும் பொழுது ராஜாவதை பார்க்கிறார்கள். கல்யாணத்து விருந்துக்குள்ளே வரும் பொழுது ராஜாவை பார்க்கிறார்கள். அப்படி நம்ம பார்க்குறோம். சரி, அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற காரியம். அதில் சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்க. அப்புறம் இதில் நடக்கிறதான சில காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் பாருங்க. மனதில் 4வது வசனத்தில் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அழைக்கப்பட்டவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறார், கூப்பிடுறார். 5வது வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார். இது வந்து ஸ்ட்ரேஞ்ச் திங் இல்லை? இப்போ ஒருவர் வந்து ஒரு காரியத்துக்காக கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால் கம்பல் பண்ணால் உடனே அடித்து கொலையெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. அப்போ அந்த வார்த்தையிலேருந்தே இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு காரியத்தை பாயிண்ட் பண்ணுறாரு, முக்கியமான வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஏதோ இது வாசிக்கும் போதே அவர்கள் நடந்தது என்னன்றதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை வைக்கிறார். அப்போ இந்த ராஜாவினுடைய ஊழியக்காரரை அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கொலையும் செய்கிறாங்க. அப்போ இது சாதாரண கல்யாணத்துக்கு அழைக்கிறவர்களே அப்படி செய்ய மாட்டார்கள். அப்போ இது நிச்சயமாக ஆண்டவர் யாரை குறித்து பேசுகிறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். ஏன்னா அவர்கள் தான் வந்து முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்க தான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, தள்ளுறாங்க. ஏன்னா 21ஆம் அதிகாரம் நம்ம படித்து முடிக்கும் பொழுது அந்த கண்டினியூஷனில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் நல்லா புரிந்து கொள்கிறாங்க கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி அவர் முடிக்கிறாரு, 21ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 42வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரேல் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் வாசிக்கலையா? ஆகையால் 43 சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் போகுது. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கீழே வந்து பார்க்கும்போது இந்த ஊமையில் என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்து தன்னுடைய சொந்த தேவனை அறியாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான காரியம், முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் 5வது வசனத்தில் பாருங்க, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி அப்படின்னு சொல்லி வாசிங்க. அப்போ அசட்டை பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 3வது வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறீங்க, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். பாருங்க, இவர்கள் தங்களுடைய தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இவர்கள் தான் அதிகமாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனுடைய வழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இவர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்கறதுக்கு வந்து மனதில்லாத காணப்படுறாங்க, அல்லது ஆண்டவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் காணப்படுறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை அசட்டை பண்ணி அப்படின்னு சொல்கிறதான வார்த்தை. அப்போ தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய வழிகளை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறது வந்து பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியமான ஒரு தடையை எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு பண்ணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் மிகப்பெரிய தடையை உண்டு பண்ணுச்சு. என்னென்ன, அசட்டை பண்ணுறது, வார்த்தைகளை லகுவாக எடுத்துக்கொள்வது. அப்போ இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற காரியம், ஏன் கிறிஸ்தவர்களோட வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மற்றவர்களுக்கு தெரியாது இந்த இயேசுவை குறித்து. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த இயேசுவை ரட்சகர் என்று சொல்லுகிறவர்களே அவரை வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் அசட்டை பண்ணுகிறவர்களாய், அவரை அறியாதவர்களாய், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு பின்பு புறஜாதிகள் உள்ள வருகிறதை ஆண்டவர் இந்த ஊமையிலே காண்பிக்கிறார். இது எப்படி இந்த நாளில் நமக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து போகும்போது பாருங்க, 6வது வசனம் முடியுது, அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன்னுடைய சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்து போட்டான். இந்த காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து நடக்க போகிறது. என்னென்னா, இஸ்ரவேல் பட்டணம் எருசலேம் வந்து அழிக்கப்பட போகிறது. அது வந்து இந்த கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினபடினால, அலட்சியம் பண்ணினபடினால இந்த காரியம்
நடக்கிறது. 23ஆம் அதிகாரத்தில் அவர் அதை பார்த்து கண்ணீர் விடுகிறார் என்று சொல்லிலாம் நம்ம வந்து போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். எருசலேமை பார்த்து 23ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் மரணத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், எருசலேம் அழிக்கப்பட போகிறதை பார்த்து என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துலையும் எப்படி இவர்கள் அவரை நிராகரிப்பதன் மூலமாக இவர்கள் அந்த அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 9வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 8வது வசனம், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறது. இந்த அபாத்திரம்ன்றது ஒர்த்லெஸ் அப்படின்னு இங்கிலீஷில் அன்வர்த்தின்னு இருக்கும், எடுத்து அப்படி சொல்லலாம். தமிழில் பார்க்குற அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுதி உடையவர்களாக இல்லை, தகுதியை இழந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் தகுதியை பார்த்து அழைக்கல, அவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த தகுதியை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அப்போ அதனால் அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். எப்படி வந்து சுவிசேஷம் வெளியில் போகுது அப்படின்றத ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். இதுதான் வேதத்தில் இருக்க சத்தியம். சுவிசேஷம் ஒரு இடத்துல ஆரம்பித்து அவர்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் சுவிசேஷத்தை மற்ற சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் என்ன பண்ணுறார், சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். அப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா உண்மையில் அவர் சொல்கிறாரு, அது வந்து வெளியில் போகுது, அழைப்பு வெளியிலே போகிறது என்று சொல்கிறார். 10வது வசனம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. சபை வந்து எப்படி நிறையுது, நல்லவங்களோ கெட்டவங்களோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது உண்மையால் ஏற்றுக்கொண்டு வர்றவங்க, ஏற்றுக்கொள்ளாமே உள்ள வர்றவங்க அத்தனை பேரால் என்ன பண்ணோம், கல்யாண விருந்துக்கு அந்த நிறைகிறதை போல இந்த நாட்களில் திருச்சபைகள் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் காணப்படுதுன்னு. இப்போ பாருங்கள், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு இப்படி கொண்டு வராங்க. 11வது வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. இது எப்படின்னா அவர்களுடைய கஸ்டம்ஸ் படி அவர்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நமக்கு வந்து கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலாக கல்யாணத்துக்குன்ட்டு இன்வைட் பண்ணப்பட்டவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுதா அப்படின்னு சொன்னால் நம்முடைய கல்ச்சரில் வந்து அப்படி கிடையாது. ஆனால் யூதர்களுடைய கல்ச்சரில் அப்படி உண்டு. கல்யாண விருந்துக்கு அழைக்கிறவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கல்யாண வஸ்திரத்தை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ அவர்கள் அந்த கல்யாண வஸ்திரத்தை உள்ளே போட்டு கொண்டு வருகிறது அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாரை, ராஜாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அழைத்தவரை என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவரை ஹானர் பண்ணுகிறதான காரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கல்யாண வஸ்திரத்தை வெளியில் தூக்கி போட்டுட்டு இருக்கிறதான நிலையோடு கூட உள்ள வரலாம். அது வந்து அவரை அலட்சியப்படுத்துகிற காரியம். யார் கூப்பிட்டாரோ அவரை ஹோஸ்ட் அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ இது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை பார்க்கும்போது இது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்றது நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். 11, விருந்தாளிகளை பார்க்கும்படி அவன் வரும்பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற புறம்பான இருளிலே போடுங்கள் அப்படி சொல்றாரு. அப்ப இது வந்து நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிற சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க. ஆனால் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கார்மெண்ட்டை உடுத்தினவர்களா இருக்கணும். என்ன கார்மெண்ட் வந்து எதை குறிக்குது, ரட்சிப்புக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கொடுத்து இருக்கிறார். ரட்சிப்பினால் நம்மளை அலங்கரிக்கிறார், உடுத்துவிக்கிறார். வேதத்தில் இது பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கோம், அல்லது நீதியினுடைய வஸ்திரம் என்று சொல்லி. அப்போ அவர் தான் நம்முடைய நீதி. அப்போ அவரால் நம்ம உடுத்துவிக்கப்பட்டு இருக்கணும். அப்போ அவர் கொடுக்கிறதான இந்த கிஃப்டை நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடி என்ன பண்ண முடியாது, சபைக்குள்ள வந்து காணப்பட முடியாது. சும்மா சபைக்குள்ள வந்து இருந்தாலும் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது இவன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கானா, தன்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறானா, தான் கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை போட்டு இருக்கிறானா, அதாவது ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறானா
இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா அல்லது தன்னுடைய சுய நீதியிலே அவன் நிற்கிறானா என்று சொல்லி பாருங்க, ஒரு நாள் வெளியில காண்பித்து விடும். எந்த நாள் அப்படின்னு சொன்னா, அவர் நியாயம் தீர்க்கிறார், அவர் பிரவேசிக்கிற நாள், அவர் அந்த விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிறதான அந்த நாள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவதற்கு முன்பாக நடக்க போகிறதான அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இவன் ஒருவன் மட்டும் பாத்தீங்கன்னா, அது ஏன் இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இவன் பயங்கர பிரைட்ஃபுல் அப்படின்லாம் தெரியல. ஒரு சாதாரணமாக ஒரு வெளியில இருக்கிறவன், இவன் நல்லார் பொல்லாரான நமக்கு தெரியாது, யாருமே தெரியாது. ஏன்னா வாய்ப்பு ஆண்டவர் நல்லவனா இருக்கிறவனும் சரி கெட்டவனா இருக்கணும் சரி எல்லாருக்கும் ஓப்பன் இன்விடேஷன் தான் கொடுத்து ஆண்டவர் கொண்டு வர்றார். அதனால தான் அந்த வார்த்தை காணப்படுது, நல்லார் பொல்லார் எல்லாரையும் கொண்டு வாடினார். அப்ப சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் பொல்லாதவன் நல்லவனா மாறிடணும். நல்லவன் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறவனு என்ன பண்ணணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவன் தேவ பிள்ளையாய் மாறும்போது தான் உண்மையிலே அவனை நல்லவனா பார்க்குறான். அப்போ உலகத்துக்கு நல்லார், உலகத்துக்கு பொல்லாரா காணப்படுவாங்க. ஆனால் தேவராஜ்யத்துக்குள்ள வரும்போதுனா அந்த நல்லார் என்று சொல்லப்படுகிறவர்களும் ஆண்டவர் கொடுக்கிற பாதையை வழியை ஏற்றுக்கொண்டவர்கள், அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர்களாக இருந்தால்தான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார். உலகத்தால் நல்லவன் என்று சொல்லப்படுகிறபடினாலே அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திட முடியாது. புரியுதா? அப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க. குட் அண்ட் பேட் எல்லாருமே உள்ள வராங்க. அப்ப குட் அண்ட் பேட் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் என்ன பண்ண முடியும், அவரால் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இவனை பாத்தீங்கன்னா எதுக்காக சுட்டி காண்பிக்கிறார்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம் என்று சொல்லுகிறவர்கள், சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் கூட இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களா அல்லது உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு நாள் வெளியில வந்துடும் சொல்றாரு ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் போது. ஆச்சரியமான காரியம், அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கூட கொடுக்கல. எனக்கு அவர்கள் கொடுக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, அல்லது நான் போடாமல் அதை தூக்கி போட்டேன், எதையுமே அவன் சொல்லலை. ஜஸ்டிஃபிகேஷனே கும்பிட்டா. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், தேவன் பிரவேசிக்கும் பொழுது, தேவன் இறங்கி வரும்போது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒருவனும் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் என்ன பண்ண போறதில்ல, பேச போறதில்லை. இதை கேட்கலாம், அதை கேட்கலாம், இதை குறித்து பேசலாம், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம்லாம். இங்கே தான் நம்ம வார்த்தைகளை சொல்லும் பொழுது தான் பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியும். மொழிய கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்கும் பொழுது இவன் எப்படி வாயை மூடிட்டு இருந்தானோ அப்படி தான் வாயை மூடிட்டு அவர்கள் இருக்க முடியும் என்று சொன்னால் சகல காரியங்களும் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் அது காணப்பட போகிறது. சந்தேகமோ ஒரு இதுவோ எதுவுமே இருக்காது, வாயை மூடிட்டு தான் இருக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற இந்த பூலோக வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதும் அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுமான வாய்ப்பு பூலோகத்தில் இருக்கும் பொழுதுதான் கொடுக்கப்படுது. அப்போ இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் அந்த ஊமையின் மூலமா என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார், சொல்லிக் கொடுக்கிறார். அழுகையும் பற்கடிப்புன்றது அது அஃப்கோர்ஸ் அது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவதை குறிக்குது. அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பை பெற்றான், உள்ளே வந்தான் அப்படிலாம் கிடையாது. இது பரலோக ராஜ்யத்தை குறித்து தானே ஃபுல் காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்தது 15வது வசனம், அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. இதுவே ரொம்ப ஒரு ராங்கான ஒரு ஆட்டிடியூட், ராங்கான ஒரு எண்ணம். இப்போ அவரை எதுக்காக பேச்சில் இவங்க பிடிக்கணும்? இவங்க அப்போ அவர் பேசுகிறாரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு காரியங்களை, ஊமையினால் பேசுகிறாரு. அப்போ இதை என்ன பண்ணணும் அவர்கள் சொன்னால், இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். அவர்களிடத்துல வேதம் உண்டு, அந்த வேதத்தோடு கூட கம்பேர் பண்ணி இந்த இயேசு சரியாக தான் பேசுகிறாரா என்று சொல்லி அவர்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர் போய் பேச்சில் அவரை அகப்படுத்தும்படி, எதுக்காக இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், அவர் என்ன பண்ணுறது, ட்ராப் பண்ணுறதுக்கு பார்க்கிறார்கள். அப்போ முதலாவது இவர்களுடைய அந்த எண்ணமே சரியான ஒரு எண்ணம் கிடையாது இல்லையா? பாருங்க, அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி என்னன்னா இவர் ராங்குன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய எண்ணமாய் காணப்படுது. இவரை அவமானப்படுத்தணும், இவர் தவறாய் பேசுகிறான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறாங்க. இப்போ உண்மையாக ஒரு நியாயமான ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். உண்மைன்னா உண்மையை ஏற்றுக்கொள்வான், வசனத்தின்படி இது தவறு என்று சொன்னால் இது தவறு என்று சொல்லி சுட்டி காண்பிப்பான். ஆனால் ஏதாவது பேச்சில் பிடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இப்படிப்பட்டதான அந்த ஆட்டிடியூடு பிசாசனுடைய ஒரு குணம். பாருங்க, இவர்கள் பரிசேயர் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் காணப்பட்டது.
அவர்கள் போகிறாங்க தங்கள் சீஷரையும். அப்போ பரிசேயருடைய சீஷர்னா என்ன ஆகுதுன்னா, பரிசேய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இவர்கள் பரிசேயர், அவர்களுக்கு சீஷர்கள் உண்டு அப்படின்னு சொன்னால் அவர்களே ஃபாலோ பண்ணுறதான டிசைபிள்ஸ், அல்லது அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறத ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். சீஷர்கள் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார். நம்ம சதுசேயரை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோதியரையும் அப்படின்னு சொன்னால் ஏரோது ராஜாவினுடைய உபதேசங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏரோதியர் அப்படின்னு சொன்னால் ஏரோதினுடைய சீஷர்கள். எப்பயுமே எந்த காலகட்டத்திலையும் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த ஸ்தானத்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது ராஜா தேவன் அப்படின்றதான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கும். ராஜாவை தொழுது கொள்ள சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் காணப்படும். அப்போ அந்த மாதிரி காணப்படும் பொழுது அவனை ஃபாலோ பண்ணுறவங்க, அவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க, அவன் கற்றுக் கொடுக்கறத ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஏரோதியர் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள். அப்போ அதுவும் ஒரு மார்க்கம், ராஜா சொல்லிக் கொடுக்கறத ஃபாலோ பண்ணுற மார்க்கம். இதில் ரிலீஜியஸ் காரியங்கள் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இவங்களுடைய அந்த ஆரம்ப வார்த்தைகளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இவர்கள் இயேசுவினுடைய டிசைபிள்ஸ் கிடையாது. இயேசுவினுடைய டிசைபிள்ஸ் இல்லாதவங்க அவரை போதகரே என்று சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. போதகர்னா என்ன? போதிக்கிறவர். அவர்களுக்கு போதிக்கிறவரே கிடையாது, அவருடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் கிடையாது, அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக வர்றவங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பின்னால் அவர்களை மாயக்காரர் அப்படி சொல்கிறாரு. போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்று வேறு சொல்கிறாங்க, தேவனுடைய மார்க்கத்தை கரெக்டாக சத்தியமாய் போதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இயேசுனுடைய ஃபாலோவர்ஸாக சீஷர்களாக அவர்கள் மாறி இருக்க வேண்டும். அவர்களோ பார்த்தீங்கன்னா ஏரோதியருடைய சீஷரும் அவர்கள் பரிசேயருடைய சீஷர்களுமா இன்னும் காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடத்திலே சத்தியம் கிடையாது, சும்மா பேசுகிறாங்க இயேசு கிட்டத்தில். 17 ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அப்போ இதுதான் அந்த ட்ராப் கொஸ்டின், அவங்க வைக்கிறதான கொஸ்டின். இது ஏன் ட்ராப் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் விளக்கியிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வரி கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு காரியமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே காணப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் ராயனுக்கு வரினா சீசருக்கு செலுத்தப்படுகிற வரி. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருப்பதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அந்த சீசருக்கு கிங்குக்கு வரியை செலுத்தணும். இந்த தேசத்தில் வரியை செலுத்தினா அவர்கள் என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிறதுக்கான அனுமதியை ராயன் கொடுப்பான், சீசர் கொடுப்பார். இது எதை குறிக்குதுன்னா அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஃப்ரீடம் இருக்கிற கண்ட்ரி போல காணப்படும். ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, சீசருடைய கண்ட்ரோலில் காணப்பட்டிருப்பாங்க. இவங்க கொடுக்குற வரி அது சீசருக்கு அது போகும். அப்போ இந்த வரி செலுத்துகிற காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம், அது அநியாயமான காரியமாக இருந்தாலும் அதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியாது. கொஸ்டின், ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு சொன்னால், இப்போ இயேசு நியாயம் அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா இஸ்ரவேலர்களும் இயேசுவை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் ராயன், அதாவது சீசர் த கிங் போட்டு அந்த சட்டத்துக்கு விரோதமாக ஒருவர் இங்கே தெருவில் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருந்தால் கூட தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்னுடைய பனிஷ்மெண்ட்டு பயங்கரம். வெளியில் போயிட்டு இயேசு பிரசங்கம் பண்ணுறார், தெருவில் தேவாலயங்களில் குடியிருக்கிற இடங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ வெளியில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவர் வரி கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா ராயனுக்கு விரோதமாக, அதாவது கிங்குடைய லாக்கு விரோதமாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். என்ன பண்ணலாம், உடனே இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இது ஏரோதனுடைய வேலை, அவன் செஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஏரோது என்ன பண்ணுவார், சீசரை தூக்கிடுவார். அப்போ எப்படிப்பட்ட கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க பாருங்கள், இப்படி சொன்னாலும் மாட்டிக்குவார், அப்படி சொன்னாலும் மாட்டிக்குவார். இதுதான் ட்ராப், அவர்கள் வைக்கிற ட்ராப். இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, இவருடைய பொல்லாத அந்த சிந்தனையை எதுக்கு இவங்க கேட்குறாங்கன்றதை அவர் அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர், டைரக்ட் பாயிண்ட் என்ன, அவர் ஆரம்பிக்கும் பொழுதே தெரியும் இவர்கள் மாயக்காரர்கள், இவரை போதகன்று கூப்பிட்டது தப்பு,
இவர்கிட்ட சத்தியம் இருக்குது, இவர் கரெக்டாக தான் போதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட அவர்கள் சொல்கிற வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இல்லை. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் கண்டுபிடிச்சதுனால சொல்கிறார் மாயக்காரர் என்று சொல்லி. வரி காசை எனக்கு காண்பியுங்கள், அதாவது நீங்கள் வரி செலுத்துறதுக்கு வைத்திருக்கிற ஒரு பணத்தை காமிங்கன்னு சொல்கிறார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அந்த காயினில் இருக்கிறதான பணத்தில் இருக்கிறதான அந்த பிரிண்டிங் வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவர் சொல்கிறாங்க ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அதாவது ராயனுக்கு உரியதான இந்த பணத்தை அல்லது அவன் வைத்திருக்கிறத அவனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. ஆனால் தேவனுக்கென்று உரியது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ராயனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம வந்து சிருஷ்டிக்கப்பட்டது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனுக்கென்று சொல்லி நாம் கொடுக்க வேண்டியதான கணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டியதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிறதற்கும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறபடி இவர்கள் அந்த சீசருடைய கண்ட்ரோலில் காணப்படுறாங்க. அப்போ அதற்கு செலுத்த வேண்டிய காரியத்தை என்ன பண்ணணும், இவர்கள் சீசருக்கு செலுத்தி தான் ஆகணும். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் கொடுக்கணும், அவர்களுடைய சிருஷ்டிகராகிய தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஆன்சர் பண்ணுறார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இதோட முடிஞ்சிச்சு இந்த காரியம். என்ன இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் அப்புறம் கேளுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண வந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் இப்படிப்பட்ட ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு ஒன்றும் கேட்க முடியாதபடி அவர்கள் போயிட்டாங்க. அடுத்தது 23வது வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, இது வந்து இன்னொரு குரூப், பரிசேயர்ன்ற ஒரு குரூப் பார்த்தோம், ஏரோதியர்கள் என்று சொல்லுகிற ஒரு குரூப் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு குரூப் இவர்கள் சதுசேயர்கள். என்ன ஏன் இப்படிலாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் ஒவ்வொரு உபதேசங்களையும் வைத்து கொண்டு இது தேவனுடைய உபதேசம் என்று சொல்லுகிறவர்கள். மாத்திரமல்ல, இது வந்து நம்முடைய மறுமைக்கு, நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் அவசியம் என்று சொல்லி டீச் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சிங்ஸ் வந்து காணப்படுது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் காணப்பட்டாங்க, டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் காண்பித்து கொடுத்தாங்க. இந்த வழியாக போனால் இதான் கரெக்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது, இந்த வழியாக போனால் இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான வழி, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்பித்து கொடுக்குற டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் தான் இவங்க. அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவரிடத்தில் இருந்த மோசமான அல்லது தவறான உபதேசம் என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற, பாருங்க வசனத்தை எப்படி போடுறார் ஆண்டவர், 23வது வசனம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். இதுக்காக ஆண்டவர் வேதத்தில் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அப்படி சொல்லிலாம் பார்க்க மாட்டாங்க. இவர்கள் என்னதான் சாதிப்பாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாதிப்பார்கள். இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாதிக்கிற கூட்டம். ஆனால் வேதமும் உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து விசேஷமாய் சொல்லுகிறது. வேதம் மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு மார்க்கமும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும். இல்லை என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் வேற எதை குறித்தும் வந்து என்ன பண்ணாது, ஒரு நம்பிக்கை அற்ற நிலை வந்துவிடும். அப்போ முக்கியமாய் கிறிஸ்துவ வேதம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை முக்கியமான ஒரு உபதேசமாய் வைத்திருக்குது. அந்த உபதேசத்தை நம்பாததான ஒரு கூட்டம் அல்லது தவறான உபதேசத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்லது தவறான நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள், அநேகரை தவறாய் வழி நடத்துகிற ஒரு கூட்டம் வந்து சதுசேயர் கூட்டம். 24 போதகரே ஒருவன், அவர்கள் வந்து அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வைத்திருக்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராப் பண்ண இவர்கள் விரும்புகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், போதகரே ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால், அதாவது சந்ததி இல்லாமல் இறந்து போனால், அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். மோசேயினுடைய முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் காணப்பட்டது. இதுக்கு ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், லெவிரேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து யோசுவாவின் மூலமாக அந்த தேசத்தை வந்து பிரித்து கொடுக்கும் பொழுது அந்தந்த குடும்பங்களுக்கு என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவனுடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லி வந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்போ ஒரு வீட்டில் வந்து 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 10 பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்துருக்கும். அதில் ஒரு சகோதரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்ததி இல்லை, பிள்ளைகள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதற்கப்புறம் அந்த சந்ததிக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த வீடு இல்லாமல் போய்விடும், அல்லது அந்த சுதந்திரம் இல்லாமல் போயிடும். அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாங்க, அவர்கள் சொந்தக்காரராக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த இறந்து போன சகோதரனுடைய இன்ஹெரிட்டன்ஸ்க்காக அவனுடைய சந்ததிக்கு அது போக வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட லிபரேட் மேரேஜை வச்சுருந்தாங்க. அப்போ இன்னொரு சகோதரன் விவாகம் பண்ணி பிள்ளை பிறந்தால் கூட அது அவனுடைய பிள்ளை அல்ல என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது யார் தான், அந்த இறந்து போனவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அவங்க சந்ததிக்கு அது போக வேண்டும், இறந்தவனுக்கு சந்ததிக்கு என்று சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தார். ஸோ அந்த காரியத்தை கொண்டு வந்து அதை லூப்போலாக பயன்படுத்த அவர்கள் விரும்பினார்கள். அப்போ பாருங்கள் எப்படி கேட்குறாங்க, 7 சகோதரர் இருந்தாங்க, ஒவ்வொருத்தனா இறந்து போயிட்டான். ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவளை விவாகம் பண்ணினார்கள், பிள்ளையோ வந்து இல்லை, சந்ததி உண்டாகவில்லை. இவர்கள் எல்லாரும் கடைசியில் மறித்து போயிட்டாங்க. இவருடைய கொஸ்டின் என்னன்னா 28வது வசனம், ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு, பேசிக் டீச்சிங். அப்போ அதையும் என்ன பண்ணணும், அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காண்பிக்கணும். அடுத்தது இதிலிருந்து எப்படி இப்போ உயிரோடு எழுந்தா இப்போ யாருக்கு தான் ஒய்ஃபாக இருக்கா, எப்படி எங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், இது என்னது, இது பயங்கர குழப்பமாலாம் ஆயிடுச்சு, உங்களுடைய உயிர்த்தெழுதல் டீச்சிங்கே குழப்பம் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. அப்போ இயேசு வந்து முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்குறார். திரும்பவும் பரலோக ராஜ்யத்தை குறித்தான காரியத்தை அவர் விளக்குகிறார். 29, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பெண்ணமாக காணப்படும், அல்லது வியாக்கியானம் தவறாக இருந்தாலே தவறான எண்ணத்தை நமக்குள்ளாக கொடுத்துரும். தவறான எண்ணங்கள் தவறான உபதேசங்களுக்கு வழி கோலிவிடும். மாத்திரமல்ல, தவறான நம்பிக்கையை அது விதைத்து விடும். அப்போ சரியான வழியை வேதம் மாற்றிவிடும். இப்போ அவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களுடைய கருத்து என்ன, அது எதற்காய் கொடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து சரியா புரிந்து கொள்ளாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் சொல்றார் 30வது வசனம், உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அதாவது இந்த பூலோகத்திலே காணப்படுகிறதை போல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடையாது. அதாவது கொடுக்கறதுனா ஃபேமிலி லைஃப், பெண் கொள்வது, பெண் எடுக்கிறதான அந்த காரியம் பரலோக ராஜ்யத்தில் இருக்காது, இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் சொல்றார், அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல இருப்பார்கள். இது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஆண்டவர் இந்த பூலோகத்திலேயே நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான டெசிஷனை ஆண்டவர் இங்கே எடுக்க சொல்றார். மனம் திரும்புதல், இயேசு மேலே வைக்கிறதான விசுவாசம், இந்த காரியத்தை ஆண்டவர் இங்கே பூமியில் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு பண்ண நேரத்தில், அதாவது நியாய தீர்ப்பு நேரத்தில் கிடையாது, அல்லது ஆண்டவர் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் இந்த முடிவுகளை எடுக்க முடியாது, இந்த பூலோகத்தில் எடுக்க வேண்டாம். அப்போ ரட்சிப்பு அப்படின்றது இந்த பூலோகத்திலேயே முடிவு செய்யப்படுகிற ஒரு காரியமாக மாறிடுது. முடிவு செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பார்கள். இவர்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் எண்ணம் ஏன் தப்பு எண்ணம் சொல்கிறாருன்னா, பரலோகத்துலேயும் போய் ஃபேமிலி லைஃப் இருந்து பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அப்புறம் எப்போ அந்த பிள்ளைகள் மனம் திரும்ப முடியும், எப்பொழுது அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு மல்டிப்ளை ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் விருத்தி அடைந்து பெருக வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் போகிறாங்கன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வரும்பொழுதே வந்து தெரிஞ்சிடும் இத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கோடியாக இருந்தாலும் இத்தனை கோடின்னு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்க, அந்த நேரத்திலே முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் அங்கே வந்து வேறு மாதிரி ஃபேமிலி லைஃப். என்ன ஃபேமிலி லைஃபாக இருக்கும், நம்ம கர்த்தரோடு கூட வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனுடைய இதெல்லாம் நம்ம அனுபவித்து பார்க்க முடியல, அதனால் நமக்கு அது புரிய போகிறது இல்லை. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசுனாலும், நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்கிற அந்த தகப்பன் பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, இப்படி தான் ஆண்டவர் காண்பிப்பார். ஏன்னா அதுதான் நமக்கு புரியும்.
ஆனால் மேலே வந்து போகும்போது எப்படி இந்த உறவு ஆண்டவரோடு கூட நமக்கு காணப்படுகிறது அப்படின்றது வந்து நம்மளால் இன்னும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு காரியம். அப்போ இங்கே கீழே இருக்கிற உறவுகளை வைத்து ஆண்டவர் பேசுவார். ஆனால் இதே போல் அங்கே இருக்க போகிறது கிடையாதுன்றது உண்மை. ஏன்னா நம்ம பழகி பெருக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஃபேமிலி லைஃப்ன்றது இதுதான், உங்களுக்கு அது புரியும். சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீங்கள், பெரியவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. மேலே போன பிறகு நமக்கு வந்து இந்த ஃபேமிலி லைஃப்ன்றதான அந்த சுச்சுவேஷன் இருக்காது. அதாவது கணவன் மனைவி உறவு என்கிறது அந்த இடத்துல இருக்கார். அதுபோல் தான் அவர் சொல்கிறாரு, மணவாளன் நமக்கு காணப்படுவார், அவரோடு கூட இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அந்த லைஃப்பை குறித்து தான் வேதம் பேசுதே ஒழிய கணவன் மனைவின்ற உறவு அந்த இடத்துல காணப்படும். ஆனால் இவர்களோ அதை பாயிண்ட் பண்ணி எப்படி உயிர்த்தெழுதல் வந்து ராங் இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்க. அன்று சொல்கிறார், அவருடைய பேசிக்கான திங்கிங்கே ராங் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அடுத்தது உயிர்த்தெழுதல் ஷோராக உண்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் அடுத்த கொஸ்டின் கொண்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணமே தப்புன்னு சொல்கிறாரு. அடுத்தது உயிர்த்தெழுதல்ன்றது டெஃபினட்டாக உண்டு அப்படின்றத வேதத்திலேருந்து இன்னொரு வசனத்தை எடுத்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் 31, அதான் மேலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்சர் பண்ணிட்டாரு. அடுத்து உயிர்த்தெழுதல் உண்டு, உன்னுடைய உபதேசமே ராங்குன்னு சதுசேயருக்கு டீச் பண்ணுறாரு. என்னென்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அப்போ இதில் வந்து மத்தேயு வந்து இதோட முடிச்சுட்டாருன்னா, இது லூக்காவில் வந்து இதே சம்பவம், ஆனால் அவர் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனை எக்ஸ்ட்ராவாக அதில் கொடுப்பாரு. மார்க்லேயும் இருக்குது, மார்க்லேயும் அதிக எக்ஸ்பிளனேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லூக்கா 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க. என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார், சில டீப்பான காரியங்களை நம்ம அதில் கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் இதே கொஸ்டின் தான். என்ன இதில் இந்த 28வது வசனமா, ஆமாம் 27லேருந்து இதே கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசின சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸையும் என்ன பண்ணுறாரு, லூக்கா எழுதுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பாருங்கள். 36வது வசனத்தில் இனி மறிக்க மாட்டார். அதாவது 35க்கு போனால் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்களா. அவர் 34 சொல்கிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார். ரொம்ப இதில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே கொண்டும் கொள்வினையும் கொடுப்பினையும் சொல்கிறாரு. இங்கே வந்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோர்லிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டிய அவசியம் அந்த இடத்துல தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பாய்னவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்றாரு. இது வந்து இன்னும் நம்ம மேலே போன பிறகு தான் இது ஃபுல்லாக தேவனுடைய பிள்ளைன்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு பிள்ளைனா எப்படி தேவனுக்கு பிள்ளையாக இருக்க போகிறோம், என்ன அத்தாரிட்டிஸ் நமக்கு கிடைக்க போகுது, ஹவு வி ஆர் கோயிங் டு ரூல், எப்படி நம்ம வந்து ஃபார் எவர் லீவ் பண்ண போகிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைன்ற வார்த்தையிலே வந்துடும். ஆனால் நமக்கு புரியாது. பாருங்கள், அடுத்தது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உயிர்த்தெழுதல் டெஃபினட்டாக உண்டு அப்படின்ட்டு. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே அப்படின்றத அவர் சொல்றாரு. எப்படின்னா, இப்போ நீ முச்செடியினுடைய காரியத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், மோசையை பார்க்குறான் தூரத்துல இருந்து, முச்செடி பற்றி எரியுது, ஆனால் பச்சையாக இருக்குது, எரிஞ்சு சாம்பல் ஆகலை, ஆச்சரியமாக இருக்குது. அவன் மேலே ஏறி வரான். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யாருன்னு கேட்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் அ லிவிங் காட், அவங்களுடைய லிவிங் காட் அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய அர்த்தம். அப்போ அவர்கள் எனக்குள்ளாக அவர்கள் ஜீவிக்கிறார்கள்,
தே ஆர் லிவிங் இன் மீ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தே ஆர் லிவிங் இன் மீ. ஏன்னா நான் அவர்களுடைய காடா இருக்கிறேன். ஐ ஆம் லிவிங், ஸோ தே ஆர் லிவிங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை வந்து மோசே அங்க எழுதி வைத்திருக்கிறான். அதை பாயிண்ட் பண்ணி என்ன பண்றாரு, ஆண்டவர் நாளில் சொல்றாரு. ஏன் மோசே போய் பேசும் பொழுது இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் உலகத்தில் அவர்கள் இல்லை, அவர்கள்லாம் மரித்து வருஷங்கள் ஆயிடுச்சு. அதற்கு பின்பு இவர்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அவர்கள் இருக்கும்பொழுதுதான் இந்த மோசே என்கிறவன் பிறக்கிறான். அதுக்குள்ளே எத்தனையோ லட்சமான ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்படுறாங்க. அப்போ அவர்களெல்லாம் மரிச்சாச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் மரிச்சாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு மோசே பிறந்திருக்கான். அவன் தான் இந்த லட்சமான ஜனங்களை, 6 லட்சம்னு நினைக்கிறேன், ஜனங்களை வெளியே கொண்டு வரான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னை விசுவாசித்த அவர்கள் எனக்குள்ளே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை அவர்கள் விசுவாசித்த பொழுது, ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலக வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தினுடைய காரியத்துக்கு அவர்கள் மரித்து புதிய மனுஷனாக என்ன பண்ணார்கள், இந்த தேவனை ஏற்றுக்கொண்டார். இயேசுன்னு பேர் தெரியாது, ஆனால் இந்த அழைத்த அவரை என்ன பண்ணார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டபடினால அவர் சொல்றாரு, அவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரை மரித்தாலும் அவர்கள் எனக்குள்ள ஜீவனோடு இருக்கிறாங்க. இதனுடைய மீனிங் என்ன? இதை நீங்க சரியாய் புரிந்து கொள்ளணும்னா புதிய ஏற்பாட்டில் காணப்படுற கொலேசியர் கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சரிங்களா? கொலேசியன்ஸ் 1, 2, 3 Chapter 3, 1 to 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஏன் இப்படி வார்த்தையை சொல்றாரு? கிறிஸ்துவோடு கூட நாம எழுந்தோமா? என்ன மீன் பண்றாருன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த மரித்த கிறிஸ்து என்ன ஆனார்னா, திரும்பவும் எழுந்தார், உயிரோட எழுந்தார் அவர். அப்ப எழுந்திருக்கும் போது அவரோட கூட அவரை ஏற்றுக்கொண்டு மரித்த நாமளும் உயிரோட எழுந்தோம். அதான் அவருடைய அர்த்தம். எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் அவர் சொல்றார் 3ஆவது வசனத்துல, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இப்ப உயிரோட ஜீவனோட இருந்து இந்த வார்த்தையை வாசிக்கிற நம்மளை, விசுவாசிக்கிற நம்மளை பார்த்து இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ இந்த 3ஆவது வசனமும் 4ஆவது வசனமும் உங்களுக்கு உதவி செய்யும். எப்படின்னா, வாசிக்கிற என்ன உங்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய மீனிங் என்ன? நாம இன்னும் மரிக்கல, லிட்ரலி நம்ம மரிக்கல. ஆனால் இந்த வசனம் சொல்லுது நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தாரு, நானும் அவரோட சேர்ந்து மரித்தேன். உயிரோடு எழுந்த கிறிஸ்து இனி மரிக்க போறதே இல்லை அப்படின்னு சொன்னா, அவரோட நானும் எழுந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் பெர்மனண்டா என்ன பண்ண போறது இல்லை, மரிக்க போறது இல்லை. டெம்பரரியா இந்த உலகத்துல மரிப்பேன், ஆனால் கிறிஸ்து ஒரு நாள் என்ன உயிரோட எழுப்புவார். அதாவது 4ஆவது வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்ப மகிமையிலே வெளிப்படுவோம் என்ன தெரியுமா அர்த்தம்? திரும்ப உயிரோட எழுந்திருக்கும் பொழுது மகிமை உள்ள சரீரத்தோடு எழுந்திருப்போம், டிரான்ஸ்ஃபார்ம்டு. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுது, மகிமை உள்ள சரீரத்தில் நீங்க எழுந்திருப்பீங்க, மகிமையில எழுந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கே நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்கு நித்திய ஜீவன் உரிமையாகிறது. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் வைக்கப்படுகிறபடினால அவர் மரிக்க போறது கிடையாது, அவர் நித்தியமாய் வாழப் போகிறபடினால நம்மளுடைய ஜீவனும் நித்தியமாய் இருக்கும். அதான் அர்த்தம். அப்ப இதை யோசிச்சு பார்த்து ஆபிரகாம் கொண்டு போங்க. ஈசாக்கு, ஆபிரகாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னை அழைத்த தேவனை விசுவாசித்தார்கள். விசுவாசித்த பொழுதே நடக்கிற ஒரு காரியம், அவர்கள் மரித்தார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு அவர்கள் மரித்தார், உலக வாழ்க்கைக்கு அவர்கள் மரித்தார். உலகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்க, தேவனை விசுவாசித்து அவர் சொல்றபடி என்ன பண்ணாங்க, வாடா வெளியிலன்னா வெளியில வந்தான் ஆபிரகாம். ஈசாக்கு, யாக்கோபு, நம்ம யாக்கோபை பற்றி இந்த நாளில் செய்தியில பார்த்தோம். நம்பிக்கையும் ஆண்டவர்கிட்ட இல்லை,
ஆனால் கீழ்ப்படுகிறான். கிளம்பு போ அப்படின்னு சொன்னால் போகிறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான். நம்பிக்கை தான் வர மாட்டேன். இவர் எப்படி காப்பாரா காப்ப மாட்டாரா தெரியாது. ஆனால் சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுடைய தகப்பனுடைய தேவன் சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், திரும்பி போ உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்குன்னா திரும்பி அவன் போகிறான். கீழ்ப்படிதல் இருக்குது, நம்பிக்கையோ வரமாட்டேன். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறான் அவன் விசுவாசத்தில். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக் கொடுக்குற. அப்போ அவரை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னு சொன்னால் அவனுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறவர். ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறத பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிற வார்த்தை குறிக்குது. என்னன்னா இனிஷியலா ஆண்டவர் மேலே நீ வைக்கிற விசுவாசம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்ன விசுவாசம், இவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார், அழைத்தவர் என்ன பண்ணுவார், பூரணப்படுத்துவார். இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை பூரணப்படுத்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அப்படிதான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சார், நான் அவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன், நான் ஜீவன் உள்ளவராய் இருக்கிற அப்படின்னால அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றார். புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் என்ன பண்றார், அந்த வசனத்தை அவர் விளக்குகிறார். அப்ப லூக்கால நீங்க போய் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள், அதாவது தேவனுக்குள், இந்த ஆண்டவருக்குள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பிழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரம் ஒரு நாள் திரும்பவும் அதே மாதிரி பூமிக்கு போனாலும் ஆண்டவர் உள்ள உண்டாக்கி இருக்கிற ஆத்மாவும் அந்த ஆவியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அழிக்காதபடி அது அழிக்கப்பட முடியாது. இம்மார்டல் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேவன் மட்டுமே இம்மார்டல். ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூலோகத்தில் உண்டாகிற மரணத்தினால நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் என்ன பண்ணாது, அழிக்கப்படாது. அது எப்போ அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர் உயிரோடு எழுப்பும் பொழுது என்ன பண்ணுவார், அவர்கள் அழிவுக்குள்ளாக அவர் போவார்கள். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பொறுத்தவரை அவருக்குள் பிழைத்து தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய ஆத்மாவும் ஆவியும் பிழைத்து தான் காணப்படுகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை கர்த்தர் ஜஸ்ட் ஒரே வசனத்திலே அவர் விளக்குவார். 2 விதமான உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பேசுவாருங்க. இங்க வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் காணப்படுற முதல் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த இடத்துல ஒரு 2-3 வசனங்கள்லேயே அவர் சொல்லிடுவார். யோவான் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுது. நன்மை செய்தவர்கள்னா ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை ஏற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணவங்க என்று சொல்லி அர்த்தம். நன்மை செய்தவர்கள்னா எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் அப்படி சொல்றாரு. இது ஒரு வசனத்திலே சொல்லிட்டாலும் இது 2 டிஃப்ரெண்டான உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இது ஏன் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 20:6 அப்படிதான் சொல்லுது. 5-6 வசனங்கள் 2 உயிர்த்தெழுதலை குறித்து பேசுது. முதலாம் உயிர்த்தெழுதலை செப்பரேட் பண்ணி பவுல் பேசுறாரு. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அப்ப இங்கேயும் இயேசு என்ன சொல்றாரு, முதலாவது உயிர்த்தெழுதல் நன்மை செய்தவன் ஜீவனை அடையும்படி, அதாவது நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்குது, வருஷ கேப்பே இருக்காது, என்ன 1000 வருஷ கேப். தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். அப்போ 2 பேருமே எழுந்திரிக்க போறாங்க. நல்லவனு எழுந்திரிப்பான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனு எழுந்திரிப்பான், ஏற்றுக்கொள்ளாத எழுந்திரிப்பார்கள். 2 வித்தியாசமான உயிர்த்தெழுதல். ஆனால் ஒன்று நித்திய ஜீவனுக்காய் போகிறது, இன்னொன்று அழிவுக்கு நேராய் போகிறது. அப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவருக்குள் லூக்கா சொல்றாரு, அவருக்குள் எல்லாரும் பிழைத்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்தில் உண்டாகிற அந்த மரணம் பிரித்து விட முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காரியம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். அப்போ இதை வைத்து ஆண்டவர் சார் உயிர்த்தெழுதலை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. ஒரே வார்த்தையில் அவர் உயிர்த்தெழுதலுடைய கான்செப்டை, உண்மையை குறித்து, சத்தியத்தை குறித்து என்ன பண்ணுறார், அவர் விளக்குறார். எங்கேருந்து, அவருடைய வேதத்திலிருந்து எடுத்து கேள்வி கேட்கிறார், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். இது போதும்னு நினைக்கிறேன்னு. புரியலன்னா நீங்கள் கேளுங்க. திரும்ப வருவோம் 22ஆம் அதிகாரத்துக்கு. 33வது வசனம். ஜனங்கள் இதை கேட்டு, இவர் சொன்னதானே அது புரியலன்னா கேட்டிருப்பாங்க, இவர் தெளிவாகவே புரிஞ்சிருச்சு, என்ன இவர் ட்ராப் பண்ண முடியல. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள்.
அவர்களின் நியாய சாஸ்திரி ஒருவன் என்ன வாயடைத்தாரு, உயிர்த்தெழுதலை குறித்ததான ரொம்ப தெளிவான ஒரு டீச்சிங்கை என்ன பண்றாரு, அவர்களுக்கு அவர் கொடுத்ததை கண்டு ஆச்சரியப்பட்ட பரிசேயர்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலை உண்டு என்று சொல்லி விசுவாசிகள். ஆனால் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களிடத்திலும் ராங் டீச்சிங்கு உண்டு. அவர்கள் ஒரு நியாய சாஸ்திரி அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசிகளும் தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, ஓகே, இது பாருங்க, இந்த இரண்டு கற்பனைகளிலிருந்து அல்லனா ஒரே ஒரு கற்பனையில இருந்தா என்ன அப்படி சொன்னா, அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனையில இருந்தா ஆண்டவர் அதை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று தேவனிடத்துல அன்பு கூறுகிறதனுடைய முக்கியத்துவத்தை, அதுக்கு பிரைம் இதை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார், முழு இருதயத்தோட. அப்படின்றது என்ன அர்த்தம், முக்கியத்துவம் கொடுக்கணும் முழு இருதயத்தை. இது தேவனிடத்துல. அடுத்தது பிறரிடத்துல, மற்றவரிடத்துல அன்பு செலுத்துகிற கற்பனையாக என்ன பண்றாரு, ஆண்டவர் பிரிக்கிறார். பிரித்து இதுல இருந்தா சகல நியாய பிரமாணங்களும் சகல தீர்க்க தரிசனங்களும் இதுல இருந்து தான் வருது. எதுல இருந்து, லவ் அப்படின்றதான ஒரு கோர்ல இருந்து தான் வருது. அப்ப இவர்களோ இந்த ஆயிரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கை கொள்ளுகிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணுகிறவர்கள். ஆனா அந்த கோரான இது எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதான அந்த அன்பையே என்ன பண்ணிட்டாங்க, இவர்கள் விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா இயேசு பல இடத்துல இதை சுட்டி காண்பிப்பார். இப்போ இன்னொருத்தர் கழுதியை உள்ள போட்டுட்டா என்ன பண்ணுவா, அதை எடுக்காம இருப்பியா கேட்பாரு. ஒருவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா எப்படி ஓய்வு நாளில் சுகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவர்கள் நிற்கிற. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவரை நேசிக்க சொன்னதான இந்த கற்பனையினுடைய பொருள் தான் ஓய்வு நாள் என்பதை குறித்த காரியம். அந்த ஓய்வு நாள் கற்பனையினுடைய முழு அர்த்தத்தை ஒழுங்கா புரிந்து கொள்ளாம இவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ண பார்க்கிற இவன் இதனுடைய கோர் ஆகிய தேவனை நம்புவதும் விசுவாசிப்பதும் அன்பு செலுத்துவதும் மற்றவர்களை அன்பு செலுத்துவதுமான அந்த பேசிக்கான கான்செப்டை விட்டுட்டு என்ன ஆண்டவர் விரும்புகிறார், இதெல்லாம் எதை சொல்லி கொடுக்குது அப்படின்றதையே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியாய் காணப்படுகிற பல காரியங்கள் என்ன பண்ணுறான், கை கொண்டு பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு அவன் விரும்புகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மாயக்காரரே என்று சொல்லி பேசுகிறார். அப்போ இவர் கற்பனைகளை குறித்து பேசும்பொழுது இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கற்பனையாய் காணப்படுது. இதற்குள்ள என்ன அடங்கியிருக்கான், நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் முழுவதும், அதாவது ஹோல் பைபிள் இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொல்றாரு. உண்மை ஏன் அப்படின்னு சொன்னா லவ்ல தான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஏன்னா தேவனை குறித்தே வேதம் என்ன சொல்லுது, இப்போ ரட்சிப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதனுடைய பேஸ் ஸ்கோர் போய் பார்த்தீங்கன்னா லவ்வா தான் இருக்கும். ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கார், லவ்ல தான் போய் முடியும். அது ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நமக்காக இப்படி இறங்கி வந்ததை நீங்க யோசித்தீங்கன்னா அதோடைய பேஸ் லவ்வா தான். அப்போ வேதமே பார்த்தீங்கன்னா பேஸ் லவ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில வரும் பொழுது அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் அது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் வித்தியாசமான உபதேசங்களாய் பெருசா பறந்து விரிந்து காணப்படும். அப்ப பேஸான லவ் உள்ளுக்குள்ள வரும் பொழுது தேவனை நேசிக்க உண்மையாய் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த கற்பனைகள் எல்லாம் நமக்கு பாரமாவே இருக்காது. எளிதாக என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் எங்க போய் டச் பண்றாரு, வெளியில இருந்துலாம் போகாம அந்த கோர் பேஸ் அடித்தளம் எதுவா இருக்க வேண்டும், இந்த வேதத்தினுடைய அடித்தளம் என்ன அப்படின்றத என்ன பண்றாரு, அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன நமக்கு தெரியாது. சரி, ஏன்னா மத்தையும் அதோட முடிச்சிட்டாரு. வேற இடத்துல போகும்போது அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிறன்றதை குறித்தான கொஸ்டின் அவன் கேட்பான். ஏன்னா இவரை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்குவாங்க, அதனால கேட்பான். அதுக்கு ஆண்டவர் காரியங்களை சொல்லிக் கொடுக்குறதா நீங்கள் வாசிப்பீங்க. சரி, 41 வசனம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். இப்போ இவ்வளோ நேரம் அவர்கள் கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களை அவ்வளவு அவர் நேசிக்கிறபடினால தன்னை குறித்ததான ஒரு பாயிண்ட்டை சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்துன்ட்டு
என்ன விசுவாசிக்கிறவர்கள் சொல்கிறாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த கிறிஸ்து யார், உங்கள் வேதத்தில் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாரு எடுத்து அவர் கொடுக்குறத நீங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய பேஸ் என்ன? லவ் தான். அவரை ட்ராப் பண்ண வர்றவனுங்க, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வர்றவனுங்க. ஆனால் அவர்களிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அவர் போயிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் யாருன்னு கொஞ்சம் நீ செக் பண்ணி பாரு உங்களுடைய வேதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்து கொடுக்குறாரு. இதனுடைய காரணம் என்னென்னா, அவர் அவர்களை இன்னும் நேசித்து கொண்டு இருக்கிறார். அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். தாவீதின் குமாரன்றது அப்சல்யூட்லி ஒரு ட்ரூத். என்ன, கிறிஸ்து தாவீதின் குமாரனா இருக்க வேண்டும், அது ஒரு உண்மை. ஆனால் அதுவே பூரண உண்மை கிடையாது, சத்தியத்தின் ஒரு பகுதி தான் அது. என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி அப்படின்றதான கேள்வியை கேட்கிறார். அதாவது தாவீதனுடைய குமாரன் பிள்ளை என்பது உண்மைதான் மனுஷனாய் நிற்கிறபடினாலே. ஏன்னா தாவீதுடைய சந்ததியிலே அவர் வந்திருக்கிறார், ராஜாவாக இருக்கும்படியாய் அந்த சந்ததியை அவர் தெரிந்து கொண்டார், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் கேட்கிறாரு, ஆனால் எப்படி என்னுடைய தகப்பன் என்று நீங்கள் சொல்லுகிற தாவீது என்னை எப்படி ஆண்டவன் சொல்லியிருப்பாரு அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். அப்ப நான் யாரு, ரியலி நான் யாருன்றது நீ கண்டுபிடி அப்படின்றதான கேள்வி என்ன பண்றாரு அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, கிறிஸ்தை குறித்துதான பல சத்தியங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரூத் இருக்கும். ஆனால் அந்த ட்ரூத்தே அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. அப்சல்யூட் ட்ரூத்னா என்ன அர்த்தம்? இப்போ வேத பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது லிஸ்ட் பண்ணலாம். இவ்வளவு பிரமாணங்கள் இருக்குது, இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணலாம். இதில் ஒன்று ஒன்றா கை கொள்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்து வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, லவ் அப்படின்ற அன்பிலிருந்து ஆரம்பித்து இதெல்லாம் பகுக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லியார். அதே போல் இந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவருக்கு 1000 நாமங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு விதமாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவரை குறித்த இன்னும் கொஞ்சம் அறிவு நமக்கு உண்டாகும். ஆபிரகாமின் தேவன்னா அது ரொம்ப பெரிய காரியம். என்னன்னா, ஆபிரகாம்கிட்ட ஒருத்தர் வெளிப்படுத்தினார்ல, அவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக சொல்லுகிற காரியம். அதே போல தாவீதின் குமாரன்றது அது ஒரு ட்ரூத். ஏன்னா மனுஷனாய் அவர் காணப்படுகிறபடினாலே தாவீதினுடைய வம்சத்திலே அவர் வந்தால்தான் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுக்கு ராஜாவாக இருக்க முடியும். அந்த அர்த்தத்தில் மேசியா அப்படின்ற ட்ரூத் அதில் வெளிப்படும். ஆனால் அவர் உண்மையிலே யார் என்று சொல்லி அறிந்தாதான் அவர் நம்முடைய உண்மையாலும் இரட்சகரா, அவர் தான் உண்மையாலும் மெய்யான தேவனா என்று சொல்லி என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த பாயிண்ட் தான் ஆண்டவர் இன்னைக்கும் உணர்த்தி காண்பிக்கிறார். என்னன்னா, என்னை குறித்து நீ அறிந்திருக்கிற விதம் வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனால் பேசிக் அண்ட் கோர், என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி, நான் யார் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களிடத்தில் ஆண்டவர் பேசி கொடுக்குறார். நம்முடைய சபையில் அதை குறித்து அதிகமாக நம்ம பேசுகிறோம். அதை குறித்து நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அவர் யார், ரியலி அவர் யார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியம் காணப்படுது. அதை அவரே விரும்புகிறபடினால்தான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாரு அவருக்கு முன்னாடி வைக்கிற, எப்படி தாவீதின் பிள்ளையாகிய நான் எப்படி தாவீதுக்கு ஆண்டவர் என்று சொல்லி அவர் கேட்கிறார். 44 நான் எங்கே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால், தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கான். அந்த வசனத்தையும் அவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்த்து உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இப்போ உடனே இதில் ஆண்டவர் வேற கர்த்தர் வேற என்று சொல்ல எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால், இப்படி தேவனாகிய கர்த்தர்னு சொல்றது, தேவன் தான் கர்த்தர் என்று சொல்வதை போல கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லியும் வேதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுது. அப்போ கர்த்தர் தான் என்ன பண்ண முடியும், ஆண்டவராய் இருக்க முடியும், அதாவது மாஸ்டராய் இருக்க முடியும் என்பதும் உண்மை. அப்போ இந்த வசனத்தை என்ன பண்ணுறார், அவர் கோட் பண்ணி என்ன பண்ணுறார், நான் எப்படி தாவீதுக்கு லார்ட் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் கேட்கிறார். அதற்கு மாறு தரமாக ரிப்ளை பண்ண முடியல. ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது, அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை அப்படி சொல்லிட்டு மத்தேயு எப்படி இயேசு கிறிஸ்துடைய ஊழிய நாட்களில் நடந்த சில காரியங்களை வைத்து அவர் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியத்தை, இயேசுவை குறித்து தானே இவர் யாருன்றதான ஐடென்டிட்டி முக்கியம், அதை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி கொடுக்குறாரு. ராங் டீச்சிங்ஸ் எப்படி அந்த நாட்களில்
அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது என்று சொல்லி டிஃப்ரெண்ட் குரூப்பான ஜனங்களை குறித்து அவர் காண்பித்து கொடுக்கிறார். எப்படி இயேசுவினுடைய அன்பு காணப்பட்டது. அப்போ வேதம் முழுசும் பார்த்திங்கன்னா எதில் ஆரம்பிக்குது? கர்த்தர் நம்ம மேலே வைத்த அன்பினால பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி நம்ம சொல்கிறார். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அவருடைய ஃபோக்கஸ் வந்து இந்த அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தின காரியங்களுக்கு என்ன பண்ணுறாரு? நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து அவர் எழுதுறார். சரி, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. எல்லாருமே யூதர்கள் தான். வேதம் தெரியும் அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் சொல்றாருல தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள்னு சொல்றாருல, அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை படிச்சு தப்பா என்ன பண்ணியிருக்காங்க? புரிந்துக்கிறாங்க. அப்ப எப்ப வேத வார்த்தைகளை சரியா நம்ம புரிந்து கொள்ளலையோ, இப்ப வேதத்தை வந்து விளக்குறதுக்கு அவர் எழுதினவர் தான் விளக்க முடியும்ல. அவர் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார், ஏதாவது புதை பொருளை அதில் வைத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்தர் தான் என்ன பண்ணுவார்? அதை வந்து இது பண்ணணும். அப்போ தேவனிடத்தில் கேட்க இவர்கள் பழகலை. என்ன பண்ணாங்க? ப்ரீச்சர்ஸை நம்பினபடினால்தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரியம். இதுக்கு வந்து என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அவர் சொல்கிறதை போல் அசட்டை பண்ணுறது, இதை வந்து லேசாக எடுத்துக்கிற காரியம். இப்போ பாருங்கள், அத்தனையோ பேருக்கு இல்லாததானே ஒரு ப்ரிவிலேஜ் இந்த ஈவு ஜனங்களுக்கு காணப்பட்டது. என்ன அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொல்லிக்கலாம் இது என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஆபிரகாம் எங்கள் பிதாவாகி ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லலாம்? ஆபிரகாமின் தேவன் இன்னைக்கு என்னுடைய தேவன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படி நம்ம சொல்லலாம் ஆவிக்குரிய பிரகாரம். ஆனால் அவர்களும் ஆபிரகாமுடைய சொந்த பிள்ளைகளாய் காணப்படுறாங்க. அப்போ உரிமை கொண்டாடுவாங்க, எங்கள் தேவன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வேத வார்த்தை, அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது தான் இந்த வேத வார்த்தைகள். என்ன எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். நமக்காக எழுதப்பட்டது தான், உலகத்தின் ரட்சிப்புக்காக எழுதப்பட்டது. ஆனால் ஒரு இடத்துல தான் ஆரம்பித்து வர வேண்டும். அப்போ இவர்களுக்கு மற்ற எல்லா ஜனங்களுக்கு இல்லாத ப்ரிவிலேஜ் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் அசட்டை ஏன் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே ரொம்ப எளிதாய் காரியங்கள் கிடைக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஒரு வசனம் ஆண்டவர் சொல்வார்ல, ஒரு தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய சொந்த வீட்டிலையும் சொந்த ஊர்லேயும் தான் என்ன பண்ணுவான்? அசட்டை பண்ணப்படுவான். வெளியில் போனான்னா அவனுடைய வேல்யூ வந்து தெரியும். அது சொந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இவன் இங்கே நாசிரியத்தில் தானே வளர்ந்தான், நம்ம கூட தானே விளையாண்டான், இவன் எப்படி மேசியாக வரணும் அப்படி தானே பார்ப்பாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுடைய, அதாவது கனம் பெற வேண்டியவருடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர்களுடைய வேல்யூவே தெரியாது. அப்போ இயேசு அவர்கள் மத்தியிலே காணப்படுற அவருடைய வேல்யூ தெரியல. இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறோம், பேசுகிறோம் இயேசுவை குறித்து, இவர் இப்படி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் மத்தியிலே அவர் காணப்பட்டார். தொட்டு பார்க்கலாம் அவரை, அப்படி வந்து அவர்கள் மத்தியிலே காணப்பட்டார். ஆனால் வேல்யூ தெரியல. முக்கியமான காரணம் என்ன? அசட்டை. பிளெஸ்ஸிங் வந்து அதிகமாக கிடைக்கும் போது அசட்டை. தேவனுடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் போது அசட்டை. கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏங்குவாங்க. அப்படியே ஆண்டவர் கொஞ்ச நாள் போட்டார் அப்படின்னு சொன்னால் எங்கே கிடைக்கும் வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏங்க தொடங்கும். ஆனால் அதிகமாக ஃப்ளோ ஆகி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ தெரியாது ஜனங்களுக்கு, சரியா? அதுதான் முக்கியமான காரணமாய் காணப்படுது. அப்போ இவர்களுடைய வேதம் தான், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காம, அவரிடத்துல கேட்காம, அதை வாஞ்சி அதை தேடாமல் அவர்கள் காணப்பட்டபடினால அவர்கள் போய் வாசித்து அதுலேருந்து தவறான காரியங்களை தான் என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக என்ன பண்ணிட்டாங்க? ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்படி சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி பார்த்துக்கலாம், இன்றைக்கி நம்ம பார்த்தது தானே, அதில் முக்கியமான பேஸான கோரையை விட்டுட்டு வெளியில் இருக்க சில காரியங்களை அவர்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்கிறாங்க, ஓய்வு நாள் அது மனுஷனுக்காக அது உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஓய்வு நாளுக்காக பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு நன்மையை செய்யாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ ஆண்டவர் வந்து அவனை பிசாசு பிடித்தவனை ஓய்வு நாளில் குணப்படுத்தினா, கையை சுகமாக்குனா, கூனை மாற்றினா, அவரை கொஸ்டின் பண்ணுறாங்க, அவரை கொல்றதுக்கு ரெடியாகி வர்றாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு ஓய்வு நாளினுடைய கருத்தே அவர்களால் புரிந்து கொள்ள முடியல வேதத்தில் இருந்து. ஆனால் அதுக்கு பதிலாக வேற இன்னும் பெரிய தவறுகள் என்ன பண்ணுறாங்க? செய்ய வர்றாங்க அந்த சட்டத்தின் மூலமாக. ஆண்டவர் வந்து தப்புன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஓய்வு நாள் அது வந்து பார்த்தோன்னா மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனுக்காக நான் கொடுத்துருக்கிற நாள். அதில் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது? மனுஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது? ட்ராப் பண்ணி கொல்றதுக்கு நீ என்ன பண்ணுற? சட்டத்திட்டங்களை நீ வச்சுட்ட, அது வந்து ராங் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். அப்போ முக்கியமானதை விட்டுட்டு மற்ற 23:23 அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் போதிக்கிறதுல நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் விசேஷமாய் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வைத்திருக்கிற விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீதியையும் விட்டு விட்டீர்கள்.
அப்ப நியாயப்பிரமாணம் போதிக்கிற வெளியில இருக்கிற காரியங்களை செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் எதற்காய் கொடுக்கப்பட்டதோ அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு மத்தேயு 23:23. புரியுதா? அந்த ஆங்கிள்லயே பார்க்க மாட்டாங்க. இந்த வசனம் இந்த ஆங்கிள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதையே அவங்க பார்க்காம அதை பார்த்தீங்கன்னு சொன்னா வேற ஆங்கிள் பார்ப்பாங்க. அப்படின்னு சொன்னா 2 பக்கம் உண்டு என்று சொல்லி அர்த்தம். இப்ப பட்டயத்துக்கு 2 பக்கம் உண்டு சில பட்டயத்துக்கு இல்லையா. அப்ப கர்த்தர் அந்த பட்டயத்துக்கு ஒப்பிட்டு வேத வசனத்தை சொல்றாரு. ஒரு பக்கத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள், இன்னொரு பக்கத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால இயேசு சொல்றாரு மத்தேயு 23:23 படிச்சு பாருங்க. அது சொல்லுது, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குது விசேஷமாய் அப்படின்னு சொன்னா, முக்கியமானதே என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம், நீதி, இரக்கம். அதுதான் அது டீச் பண்ணுதுன்றாரு. அவுட்டர் ஆனா வேற காரியத்தை டீச் பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னா பொய் சொல்லாத, களவு செய்யாத, இது அது பல காரியங்கள் சொல்லும். ஆனா இதனுடைய பேஸை போய் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா லவ்வையும் இரக்கத்தையும் ஆண்டவர் பக்கத்துல இருக்கவனை நேசிக்கிறபடி நான் சொல்ல காரியமாகவும் அது காணப்படும். அதை விட்டுறாங்க, என்னத்துக்கு சொன்னான்றதை மறந்தாங்க. அப்ப அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ளாம தப்பெண்ணம் கொள்ளுகிறார்கள். ஒரு பாட்டை வசனத்துல ஒரு பகுதியை எடுத்தா அது என்ன பண்ணும், தவறான வியாக்கியானமாய் மாறிவிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சரியா விளக்குவான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஆண்டவர் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலையே, நீ சொல்றது இம்ப்ளிசிட்டாச்சே. வெளியில பாக்குறதுக்கு இப்படித்தானே தெரியுது, தேவகுமாரன் இப்படிதான், தேவனுக்கு பிறந்து வந்தாலும் தேவகுமாரன் சொல்லுவாங்க. தேவகுமாரனுடைய மீனிங் வேற, அவர்களுக்கு புரியாது சொன்னாலும். அப்ப என்ன சொல்லுவாங்க, வசனத்தை வச்சு கிடையாது நீ சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு குரூப் ஃபார்ம் ஆவாங்க. இப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தவறான உபதேசங்கள் உள்ள வருகிறதுடைய காரணமே வேத வார்த்தைகளுடைய கருத்தையும் உண்மையையும் அது எதற்காய் சொல்லப்பட்டதுன்றதையும் அதனுடைய இம்ப்ளிசிட் மீனிங் உள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஊமையினால உள்ள ஏதோ வைத்திருக்கிறார்னு அர்த்தம். உள்ள வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்படுது அதை வாசிக்கும் பொழுதெல்லாம். ஆனால் உள்ள வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ராங் டீச்சிங் ஆயிடுமே. புரியுதா? அப்படி ஃபார்ம் ஆனவங்க தான் சதுசேயர்கள். எல்லாருமே பரிசேயர்களும் அப்படிதான். அதுல சதுசேயரை குறிச்சு சொல்லலையே. இப்ப சதுசேயரை குறிச்சு சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் பரிசேயருக்கு சொல்றாரு. அதாவது உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அல்லது பொதுவாய் சொல்லப்பட்ட காரியம். சதுசேயர்கிட்ட முக்கியமாய் காணப்படுறது நீங்க அப்போஸ்தலருக்கு போகும்போது சொல்லப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க, ஏஞ்சல்ஸை நம்ப மாட்டாங்க. அப்ப ஏஞ்சல்ஸை நம்பல அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை, ஆவியை நம்ப மாட்டாங்க. அப்படின்னா அவர்கள் என்னதான் சொல்ல வர்றாங்க, நமக்கு ஒரு மறு வாழ்வுன்றது கிடையாது, திரும்பவும் நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறது கிடையாது. உயிரோடு எழுந்தாதானே இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவங்க கவலைப்பட வேண்டியதானே அவசியம். ரொம்ப மோசமான டீச்சிங். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தே கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன எப்படி வேணா நீ இருந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே நீங்கள் போகலாம் அப்படின்றதான ஒரு புற மார்க்கத்தினுடைய டீச்சிங். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது வந்திருந்தது. நிர்விசாரம், அசட்டை, வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்காத தன்மை. இன்னும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வார்த்தையை புரிந்து கொள்ளாதது தான் முக்கிய காரணம் இதுக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அதனுடைய காரியம் புரியாது, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் புரியாது. ஏன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவங்களும் வேதத்தை வாசிக்கும். இப்போ அந்த நாட்கள் நம்ம விட்டுருவோமே. இப்போ வேதம் எல்லாருடைய கரத்திலும் அந்த நாட்களில் இல்லை, ஆனால் இந்த நாட்களில் எல்லாருடைய கரத்திலும் வேதம் இருக்குது. ஆனாலும் கூட இன்னைக்கும் சொல்லி கொடுக்கறது சரியானு பார்க்கறதான கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டீச் பண்ணுறாங்களே இது சரிதானா அப்படின்னு சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம் இன்னைக்கும் கம்மியாக இருக்கே. ஏன்? நிர்விசாரம் தானே, அசட்டை தானே, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ லகுவாக தானே எடுக்கிறாங்க, புரியுதோ புரியுதோ எதிர்த்து நிற்கிறாங்களே. இப்போ சதுசேயருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற. அப்போ உயிர்த்தெழுதல்ன்றதே முக்கியமான டீச்சிங் இயேசு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி நம்புகிற அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாதிப்பாங்க, கிடையாதுன்னு நிற்பாங்க. உயிர்த்தெழுதல் என்னதான் சொன்னாலும் வசனத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த உயிர்த்தெழுதல் கிடையாது, அவ்வளோதான். வசனம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க. அப்படி தானே இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும். எதுக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க விரும்புகிறத அல்லது அவர்கள் கற்றுக்கொண்டதை சரி என்று சாதிக்க விரும்புகிறாங்க.
ஆனால் அவங்களுக்கே தெரியும், தப்புன்னு தெரியும். இப்போ இயேசு சதுசேயர்கிட்ட பேசின பிறகு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க வேதத்தில் தானே பேசுகிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இடத்துல அவர் பேசின ஒரே வசனத்தை வச்சு அவர் பேசுகிறாரு. இது உயிர்த்தெழுதலை குறித்து தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம விலைக்கு சொல்லும் பொழுது எப்படி அவர்களால் ரிஜெக்ட் பண்ண முடியும்? வெளியில் சாதிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளார வசனம் என்ன பண்ணோம், உண்மையை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். அது இடறி விழுவாங்க, அந்த வசனத்தில் இடறி விழுவாங்க அவங்க. அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வசனத்தினுடைய உண்மையை நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் நமக்கு முக்கியம். ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளலை, அவர்கள் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அதை குறித்து நமக்கு கவலையே கிடையாது. நம்ம வேலை நம்ம உண்மையாக இப்போதிக்கணும், வசனத்தினுடைய உண்மையான கருத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமாம், இவனுடைய ரோம ராஜ்யத்தில் இருக்கிற பணத்தில் சீசருடைய முத்திரை தான் இருக்கும், ராயனுடைய முத்திரை தான் இருக்கும். அதனால தான் கேட்குறாரு அவரு. இப்போ இவங்க என்னது கொஸ்டினே என்ன அப்படின்னு சொன்னால், வரியை செலுத்தலாமா செலுத்தக்கூடாது. அப்போ வரியை செலுத்துறது எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், வரி பணத்தில் தான் செலுத்த முடியும். வேறு எப்படியும் பார்த்தீங்கன்னா வரி இப்போ எப்படின்னா, அதுக்கு முன் காலகட்டத்தில் நீங்கள் கோல்டில் செலுத்தலாம், அதுக்கு முன் காலகட்டத்தில் ஆடு மாடுகள்னால செலுத்தலாம். இப்போ ஆடு மாடுனா பணம், அது ஆக்சுவலான ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணாங்க, கோல்டு அதை பார்த்தீங்கன்னா குளோபல் கரன்சியாக மாற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் கரன்சின்றது டாலர் சொல்லலாம் இல்லையா? இப்போ டாலர் இருந்தால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணலாம், நீங்கள் மாற்ற முடியும். இப்போ குளோபல் கரன்சின்றது பின்னாட்களில் வந்தது. இப்போ ரோமர் ராஜ்யத்துக்கு குளோபல் கரன்சி ஒன்று காணப்படும். அவன் ராஜ்யம் எங்கெல்லாம் இருக்கோ அப்போ என்ன பண்ணான், அவன் ஒவ்வொரு தேசத்தில் எது அதிகமாக விளையுதோ அதை கரன்சியாக பயன்படுத்த முடியும். இதை கொடுத்து மாற்று பொருளாக வாங்கிப்பாங்க. ஆனால் ரோமர் ராஜ்யம் வந்த பிறகு என்ன பண்ணான், அவன் ஒரு கரன்சியை வச்சான். எல்லா இடத்துலையும் சீசருடைய பொறிக்கப்பட்ட அந்த நாணயத்தை அவர்கள் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு அவன் பெரிய ஒரு ஆட்டு மந்தையை வைத்தான், அந்த ஆட்டு மந்தைகளை விற்று இதை கொடுக்கணும். சீசருக்கு பைசா கொடுக்கணும்னா ஆட்டை செலுத்த முடியாது, ஆட்டை விற்று என்ன பண்ணணும், இந்த பணத்தை என்ன பண்ணணும் அவன் செலுத்தணும். நிறைய காய்கறிகள் வைத்திருக்கோம், காய்கறிகளை விற்று அந்த பணத்தை எடுத்து செலுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதான ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த முடியாது, அதை விற்று லாபத்தை எடுத்து கரன்சியை மாற்றி அதை என்ன கொண்டு போய் நமக்கு செலுத்தணும். அதுதான் கரன்சியினுடைய மீனிங். அப்போ இது ரோம ராஜ்யத்துக்குள்ள இந்த வரி செலுத்துறது, இந்த வரி பணத்தினால செலுத்த முடியும், அதை காமிக்கிறார், உன்னை கொண்டு வா அப்படின்றார். அப்போ அதில் என்ன இருக்கும், ரோம ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறபடினால அவர்களுடைய அந்த கரன்சி இருக்கும். அந்த கரன்சியில் நமக்கு காந்தி தாத்தா போட்டிருக்க மாதிரி அங்கே சீசருடைய படம் போட்டிருக்கும். அப்போ இதை உண்டு பண்ணினது, கொடுத்தது இது சீசர். அப்போ சீசருடைய சீசருக்கு செலுத்து, அப்படின்னா வரியை செலுத்து. அவனுக்கு விதித்திருந்தானா அதை நான் அனுமதிச்சிருக்கேன், நீங்கள் இந்த பழைய சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு, அதை நீ செலுத்து. ஆனால் தேவனுக்குரியதுன்றது அதை ஆத்மாவை மட்டும் கொடுத்துறாரு சீசருக்குன்றார். அவன் உன்னை கொண்டு போட்டாலும் அவன் சரீரத்தை கொடு, ஆனால் ஆத்மாவை கொடுத்துறாதுன்னு சொல்கிறாரு. தான் அதனுடைய மீனிங், சிம்பிளாக சொல்லலாம். வேற என்ன ஃபீவர் வந்துருச்சு அவனுக்கு? சூட்டுனால அப்படி வேர்த்து கொட்டி கூட அதெல்லாம் வழியாக இருக்கும். வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, கேளுங்க. ஸ்தேவான் பார்த்ததா? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் கொஸ்டின் என்னது? இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பார்க்கறது இப்போ 56வது சதவீதம் என்ன பார்க்குறோம், வானங்கள் திறந்து மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்கறது தேவனுடைய குமாரனா. இங்கே பாரு, லிசன் பண்ணு. ஜாஷ்வா கடியா? இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்ம வாசிக்கிறோம்ல. இப்போ தேவனுடைய டெஃபினேஷன் அதுதான், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் இந்த தேவன் ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. சரியா? ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷேப். இப்போ ஆவியாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆவியாக இருந்தால் எல்லா இடத்தையும் நிரப்ப முடியும், ஆனால் ஃபிசிக்கல் பீயிங்காக எல்லா இடத்தையும் நிரப்ப
முடியாது. வேதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆவியான தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டு. அந்த ரூபத்தை குறித்து தான் சொல்லுது. அது யார் அப்படின்னு சொன்னால் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிரைஸ்ட் இணைந்து சேர்ந்து காணப்படுறது தான் அந்த காடுன்னு சொல்கிறதே. புரியுதா? இப்போ கொலேஷியரில் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி காணப்படுது. எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னால், அதரிசனமான இன்விசிபிள் காடுடைய விசிபிள் தான் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. காட் இன்விசிபிள், கிரைஸ்ட் விசிபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் வேற கிடையாது, இன்விசிபிள் காடுடைய ரூபம், ஷேப்பு, ஃபிகர் யார் அப்படின்னு சொன்னால் கிரைஸ்ட். இப்போ யாரை பார்ப்ப நீ? கிரைஸ்ட் பார்ப்பியா? கிரைஸ்டுக்குள்ளே இருக்கிறதான ஆவியை பார்ப்பியா? ரெண்டுமே காடு ஆக்சுவலா. கிரைஸ்ட் வந்து காடு, ஆனால் அவுட்டரில் யாரை தான் நீ பார்ப்ப? கிரைஸ்ட் தான். இப்போ நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னுடைய சோலை பார்ப்பியா, என்னுடைய ஸ்பிரிட்டை பார்ப்பியா, இல்லை என்ன பார்ப்பியா, என்னுடைய பாடியை பார்ப்பியா? எதை பார்ப்ப? இப்படி பாடி தான் பார்க்க முடியும், அவுட்டர் கவரிங்கை தான் பார்க்க முடியும். அப்போ இந்த காடை நம்ம பார்க்கணுன்னா யாரை தான் பார்ப்போம்? நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். என்ன பார்க்குறான்? மேலே பார்க்குறான் தேவனுடைய மகிமையும். தேவனை பார்த்தேன்னு சொல்ல, தேவனுடைய மகிமை. அப்போ கிரைஸ்ட்டை பார்த்தா அதுதான் தேவனுடைய மகிமைன்னு தெரியும். கிரைஸ்ட்டை நீ பார்க்குற அப்படின்னு சொன்னால் அவர் தான் காட். தேவனுடைய மகிமை என்ன பண்ண அந்த இடத்துல நிச்சயமாய் இருக்கும். அப்போ இங்கே என்னதான் பார்க்குறான் அவன் ஸ்தேவான் அப்படின்னு சொன்னால், 55வது வசனம் 56வது வசனமும், வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பாரு, பேரை சொல்லி சொல்கிறான் அவன். அவரை தான் நமக்கு பார்க்க முடியும், அவரை தான் நமக்கு தெரியும், அவரை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். காரணம் என்ன? காடுடைய ரூபமே அவர் தான். புரியுதா? நான் சொல்ல இல்லஸ்ட்ரேஷன் புரியுதா? ஒரு மனுஷன் மரித்து போயிட்டான்னா, மறிச்சிட்டான்னு தெரியும், ஆனால் ஸ்டில் அவனுடைய அவுட்டர் கவரிங் தான் பார்ப்பேன். அவனுடைய ஆவி எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா பார்க்க முடியாது, இன்விசிபிள். அப்போ காட் இன்விசிபிள்ன்றது ட்ரூத், சிம்பிள் ட்ரூத், காட் இன்விசிபிள்னு. அப்போ இந்த காடு விசிபிளாக எனக்கு தரிசனம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு ஷேப் இருந்தால் தான், அவருக்கு ஒரு ஃபிகர் இருந்தால் தான் அவர் எனக்கு முன்னாடி தரிசனம் ஆக முடியும். இல்லைன்னா நான் பார்க்க முடியாது அவரை. புரியுதா? இதுதான் காடுடைய கான்செப்ட். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஆண்டவர் வந்து இந்த சோல் ஸ்பிரிட்ன்ற காரியத்தை வச்சே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன நமக்கு விளக்குறார். அப்போ நம்முடைய ஸ்பிரிட் வந்து இன்விசிபிள், பார்க்க முடியாது. ஆனால் நம்மை குறித்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் வேதம், என்னுடைய பேரை சொல்லுதுன்னா, நான் வந்து ஸ்பிரிட்டோட இருக்கிறபடியினால்தான் என்னை ராஜ்குமார்னு சொல்லும். ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு சொன்னால் இது ராஜ்குமாருடைய பாடி அப்படின்னு நான் சொல்லுவோம். கார்ப்ஸ், இங்கிலீஷில் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஆனால் காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டெத்தே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஏன் அடிக்க ஒப்பு கொடுத்தார், அல்லது காட் ஏன் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார்னா, நம்மளை மீட்கும்படியாக அதை பலியாக கொடுத்தார், தன்னுடைய அவுட்டரை. புரியுதா? ஏதோ சொல்லுது, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இது காடுடைய பாடியா இருக்கிறதுனால அது வந்து போக முடியாது. பாதாளத்திலே இதை நீர் விடீர் போகாது. என்ன சொன்னா, அது எழுந்தே ஆக வேண்டும் திரும்ப. ஏன்னா அது திரும்ப எழுப்புறதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. நம்மள மாதிரி கிடையாது, அவர் இஸ் a creator. பாயிண்ட் புரியுதா? அப்போ இவன் என்னதான் பார்க்குறான் அப்படின்னு சொன்னா, ஜீசஸை பார்க்குறான்னா காடை பார்க்குறான்னு சொல்லி அர்த்தம். அப்போ மகிமைன்னா நீ என்னத்தை எடுப்ப? காடுடைய மகிமையை குறித்து நான் சொல்லியிருக்கேன். மகிமைனா அது லைட் மாத்திரம் கிடையாது, தேவனுடைய முழு தன்மை என்று சொல்லி அர்த்தம். அதை ஒன்றுமே நீ பார்க்க முடியாது. இப்போ காடுடைய லவ்ன்றது நீ எப்படி பார்ப்ப? லவ் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் எப்படிலாம் காண்பிக்கலாம்? உன்னை பார்த்து நான் சிரிக்கலாம், இல்லை உனக்கு ஏதாவது கிஃப்ட் நான் கொடுக்கலாம், அல்லது உனக்கு வந்து அன்பாக பிடிச்சி உன்னை கிஸ் பண்ணணும்னா உனக்கு தெரியும் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? அப்போ லவ்ன்றது உள்ளே இருக்கிற காரியம் விச் இஸ் இன்விசிபிள், பட் அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே தேவனுடைய தன்மை, இது எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவா முன்னாடி நின்னா தெரியும். வேதம் சொல்லுது, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசம். எவ்ரிதிங் காட் அப்படின்னு சொல்ற காட்லினஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்கிற சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். புரியுது வசனம்? தெய்வத்துவம் அப்படின்னு சொன்னால் காடுன்னு அர்த்தம். காட்லினஸ், காட் சம்பந்தமான சகல மகிமை எல்லாமே சரீர பிரகாரமாக இன் பாடி கிரைஸ்ட்ல வாசமாயிருந்தா அப்படின்னா காடுன்னு அர்த்தம். புரியுதா? அப்படி வசனம் இருக்குன்னா எபேசியர் நினைக்கிறேன் நான். எபேசியர்ல தான் இங்கே வரும் அந்த வசனம்.
தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கடைசியர் என்ன வசனம்? அதிகாரம் என்ன? கொலேசியர் 2. இங்கிலீஷ்ல பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்க எப்படி இருக்கு. வசிடா பாருங்க. டிஎட்டினா என்ன அர்த்தம்? டிஎட்டினா காட் சம்பந்தமானது. அது இங்கிலீஷ்ல சொன்னா காட்லினஸ்ன்ற இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ண. டிஎட்டி அப்படின்னு சொன்னா அது மனுஷன் சம்பந்தப்பட்டதே கிடையாது. டிஎட்டினா காட் சம்பந்தப்பட்டது. இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கல் நேச்சர், நமக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் இருக்கும், புரியுதா? லேபில் போய் டெஸ்ட் பண்ணால் இந்த பாடியில் வந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, இது எப்படி உண்டு பண்ணாங்க, அதாவது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படி சொல்லிடுறோம். இது நாம் சம்மந்தப்பட்ட ஹியூமன் சம்மந்தப்பட்ட காரியம், புரியுதா? அதை போல் டிஎட்டி அப்படி சொன்னால் தேவன் சம்மந்தப்பட்ட காரியம், அதுதான் டிஎட்டி. அப்போ திரும்ப வாசிக்கிறது என்ன வசனம் அது? கொலேசியர் 2:9 பாரு, வாசி திரும்ப சத்தமா வாசி. அப்ப என்ன, கொஞ்சம் கிடையாது, ஒரு பார்ட் கிடையாது, தேவனுடைய ஒரு பார்ட் கிடையாது கிரைஸ்ட். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் எப்படி இந்த வசனம் சொல்ற? பரிபூரணம், எவ்ரிதிங் காட்லினஸ் கம்ப்ளீட்டா வந்து கிரைஸ்டுக்குள்ளார சரீர பிரகாரம். அப்படின்னா தேவன் சரீர பிரகாரமா உனக்கு முன்னாடி வந்து நின்னார்னு அர்த்தம், புரியுதா? அதான் சொல்றான், அவன் வலது பாரிசத்துல அவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் தேவன் பார்க்கறது கிரைஸ்ட மட்டும்தான் பார்க்கறான், வேற எதையுமே பார்க்க முடியாது. அதனாலதான் தேவனுடைய மகிமையையும் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்த்தேன் அப்படின்னு என்ன பண்றான் சொல்றான், புரிஞ்சுட்டா? அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம என்ன வேற எதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா வேற ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. வரும்போது அவருடைய பிள்ளைங்களெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போயிடுவாரு, 1000 வருஷம் அரசாட்சி. அப்புறம் ஜோயல் கிட்ட அப்புறம் திருப்பி அவங்க தான் லெஃப்ட் ஓவர் பீப்புள் தானே, அப்புறம் எதுக்கு திருப்பி அவங்க தான் ஏற்கனவே நியாயம் தீர்ப்பு கொடுக்கலையே. இப்போ இயேசு வர்றாரு, சரியா? செகண்ட் கம்மிங் சொல்கிறோம் இல்லையா? செகண்ட் கம்மிங் அவர் வர்றாரு. வரும்போது வாட்ஸ் ஹேப்பனிங்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆயிடுவாங்க. மரித்தவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம், ஐசக், இவங்கெல்லாம், டேவிட், எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சரியா? இவர்கள் என்ன பண்ணாங்க? உயிரோடு எழுந்திருப்பாங்க. அட் அ டைம் நடக்கும். எது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறதும், அப்போ உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்குறதும். யார் மறுரூபமாவாங்க அப்படின்னு கேட்டனா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ரெண்டுமே. இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் மறுரூபமாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்திருந்தால் உயிரோடு எழுந்திருப்பாங்க. இது வந்து ஒரே டைம்ல நடக்கும். இது வந்து பாயிண்ட் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்து வரும்போது எல்லாமே அழிக்கப்படும். இதுக்கு வசனம் ஆதாரம் வந்து 2 பீட்டர் கடைசியில் போய் நீ வாசித்து பாருங்க. 2 பீட்டர் 3:10 வாசித்து அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து வரும்போது எல்லாமே அக்கினிக்கு இரையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் காணப்படும். அப்ப அக்கினிக்கு இது எல்லாம் இரையாக்கப்பட்டு அழிகிறது மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் காக்கப்படுவதும் உண்மை. அட் அ டைம் நடக்குது. யோசித்து பாரு, இது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, இல்ல வந்தவங்கள அப்படியே அழிச்சுட்டு அர்த்தமே கிடையாது. என்ன ஜட்ஜ்மெண்ட் அது? அழிக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். ஆனா இப்பதான் வாசிச்சோம் எல்லாரும் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு கூட்டம் தான் எழுந்து போயிடுச்சு ஆல்ரெடி. இப்ப இன்னொரு கூட்டம் தானே எழுந்திருக்கணும். செகண்ட் ரெசரக்ஷன், இரண்டாம் உயிர்த்தெழுதல். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் புதிய வானம் புதிய பூமியை தந்த பிறகு அதுக்குள்ள நாமெல்லாம் இருக்கும் பொழுது, யாரு? இந்த முதல் உயிர்த்தெழுதல்லையும் மறுரூபமாக்கப்பட்டவர்களும், அதாவது கிறிஸ்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, புதிய எருசலேம்குள்ள அல்லது புதிய பூமிக்குள்ள இருப்பாங்க. எங்க வசனம் வேணுமா? வாசிக்கணுமா? இல்லை நான் சொல்றதெல்லாம் நம்புவியா? வாசிக்கணுமா? வாசிக்கணும்னா ரெவலேஷன் 28. ரெவலேஷன் 20ல 8 and 9 என்ன 8 and 9 என்ன சொல்றது அப்படின்னா, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். என்ன தெரியுமா நீ கொஸ்டின் கேட்கலாம்?
இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் தான் அழிஞ்சிடுச்சு, எப்படி பரிசுத்தவான்கள் நகரத்தை அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள்? ஏன்னா இவர்கள் 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழுந்தவர்கள், சரியா? துன்மார்க்கர் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மணலத்திலேயே அவர்கள் காணப்படுவாங்க, பரிசுத்த நகரத்தை வளைத்துக் கொள்வார்கள் சொல்லுது. ஆனால் உலகமும் அழிக்கப்பட்டாச்சு. அப்போ எதை தான் வளைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் 21 சாப்டர் 21 நீ போனோன்னா ஃபர்ஸ்ட் 2 வசனம் வந்து ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. ஏன் ஒழிந்து போச்சு? கிறிஸ்து வந்துட்டாரு. 2ஆம் வருகை வரும்போது ஒழிந்து போயிடும். சமுத்திரமும் இல்லாம போயிட்டு, there is no ocean. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டு இருந்தது. அன்கரப்டட், அதான் அதனுடைய அர்த்தம். மணவாட்டியை போல அலங்கரிக்கப்படுதுன்னா, நம்ம வாழ்ந்துற பூமி ஆதாம் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்களை, ரத்தம் சிந்துதலை, எவ்வளவோ மரணங்களை, எவ்வளவோ துன்மார்க்க செயல்கள் எல்லாம் பார்த்துருச்சு. ஆண்டவர் இதெல்லாம் அழிச்சிட்டு புதிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டார். இதில் யார் தான் இருப்பா? முதல் உயிர்த்தெழுதலில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதுக்குள்ள இருப்பாங்க. அப்போ இவன் வந்து வளைக்க முடியுமா இல்லையா? 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்கிறவர்கள் இந்த புதிய வானம் புதிய பூமி வந்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்களோ அவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போறார். எதுக்கு உயிரோடு எழுப்ப போறாரு? ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தா ஜட்ஜ்மெண்ட். புரியுதா? அப்போ ஆண்டவர் வரும்போதே அழிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அவர் வருகையினாலே அழிக்கப்படும் சகலமும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ன்றது அவர்களை திரும்பவும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுவார்? அவர்களை அழிப்பார். எங்க ரெவலேஷன் 20 கடைசியில் போனோம்னா இருக்கு, கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவார்? அழிப்பார் என்று சொல்லிட்டு.